அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கேது திசை பாதிப்பு நீங்கிறதுக்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகார முறையை நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகக்காரரோட ஜாதகத்துல கேது திசை பாதிப்பு இருந்தா அவரோட வாழ்க்கையில எதிர்பாராத கஷ்டங்கள், துன்பங்கள், துர்சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபடுறதுக்காக இப்ப சொல்லக்கூடிய இந்த எளிய தாந்திரிக முறையை அவங்க பயன்படுத்தினாவே போதுமானது. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, தனியா இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில்ல 7 முறை நீங்க சுற்றி வரணும். அதை சுற்றும் போது ஓம் ஹரி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஜெபிச்சுட்டே சுத்திட்டு வரணும். அதன் பிறகு எங்கேயாவது நிக்கக்கூடிய ஒரு யானை கிட்ட அதோடைய தும்பி கையால ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதோட துதிக்கையால உங்க மேல ஊத சொல்லணும். அது துதிக்கையால உங்க மேல ஊதும் போது உங்களுடைய கேது திசையோட கெடுபலன் குறைய ஆரம்பிக்கும். நீங்க சுத்தி வரும்போது ஓம் ஹரி ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டுமே நீங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வருவீங்க. அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கவுண்டிங் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கவுண்டிங் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க சுத்தும் போது வேற எந்த சிந்தனைக்கும் மனசை இடம் கொடுக்காம நீங்க விநாயகரை மட்டுமே முழு நம்பிக்கையோட நீங்க சுத்தி வரணும். யானை உங்க முகத்துல ஊதும் போது அதோட கேது திசை பாதிப்பு குறைகிறத உங்களால அப்பத்துல இருந்தே உணர முடியும். அதன் பிறகு கேது திசையோட வர பாதிப்புகள் உங்களுக்கு குறைஞ்சு உங்க வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். இந்த சின்ன பரிகார முறையை எல்லாருமே பண்ணி பாருங்க. இதுக்கான பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாவே உங்களுக்கு இருக்கும். மிக்க நன்றி.